என் மேனேஜர் மாதிரி பாஸ் மாதிரி டாக்ஸிக்கான ஆளை நான் பார்த்ததே இல்லை. இப்படி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க. என் ஃப்ரெண்ட் ரீசெண்டா ஒரு ஜாப்ல ஜாயின் பண்றாங்க. He was so exhausted from work, not from like வேலை கொடுத்து அதனால அப்படிலாம் இல்ல. அந்த மேனேஜர் கேட்கிற கேள்வினால, எதுக்கு லீவ் போடுற, லீவ் போட்டு என்ன பண்ண போற, ஏன் 1 hour நேத்து பெர்மிஷன் போட்ட, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லி அவங்க ஊஞ்சு போயிட்டாங்க. இதெல்லாம் எங்க இருந்து ஸ்டெம் ஆகுது தெரியுமா? நமக்கு பவுண்டரி செட் பண்ண தெரியல. சொசைட்டில என்ன சொல்லி கொடுத்தாங்க? எல்டரா இருந்தா ரெஸ்பெக்ட் பண்ணு, அத்தாரிட்டியை கேள்வி கேட்காத, அப்படி இப்படின்னு சொல்லி நமக்கு எப்பெல்லாம் என்னெல்லாம் தோணுதோ நமக்கு ஒழுங்கா தான் கத்து கொடுத்திருக்காங்களே ஒழிய நமக்கு வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு சொல்லி கொடுக்கவே இல்ல. அண்ட் இது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம்லாம் இல்ல. பவுண்டரி செட்டிங் வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்கில் தான். என்னன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு அவேரா இருக்கணும். யாராவது ஒருத்தவங்க நம்ம கிட்ட ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா தட் இஸ் பர்சனல்னு முதல்ல நமக்கு கோடு போட தெரியணும். யூகேல எல்லாம் அப்படிதான். ஜென்ரலா நீங்க வந்து உங்க பர்சனல் ஸ்பேஸை வேற யாருமே தொட மாட்டாங்க. அது ஆஃபீஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட் சர்க்கிளா இருக்கட்டும். அப்போ இந்த இடத்துல எந்த அளவுக்கு ஒருத்தவங்களோட பர்சனல் ஸ்பேஸை ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்னு பாருங்களேன். இப்படி பேசுறத நிறைய பேர் டிஸ்ரெஸ்பெக்ட் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, அதுக்கு பேர் தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ரிமெம்பர், பவுண்டரிஸ் ஆர் நாட் வால்ஸ், இட் இஸ் ஜஸ்ட் டோர்ஸ். யாரை உள்ள விடணும், எப்ப உள்ள விடணும் நீங்க தான் டிசைட் பண்ணணும். சோ நெக்ஸ்ட் டைம் யாராவது சொல்லும்போது தட்ஸ் பர்சனல்னு சொல்லி பழகுங்க. தட் இஸ் நாட் டிஸ்ரெஸ்பெக்ட், தட் இஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட்.